யூடியூபில் காகித சக்தி செய்திகளை காணுங்கள். காகித சக்தி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சவுந்தரராஜன். அதிமுக சார்பில் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் திருவேற்காடு நகர கழக செயலாளர் ட்ரிபிள் குமார் அவர்கள் தலைமையில் பூத் கமிட்டி தொடர்பான ஆய்வுக் கூட்டம் 27/3/2025 அன்று திருவேற்காடு நகரத்துக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது. திருவேற்காடு நகரம் 4வது வார்டில் வட்டக்கழக செயலாளர் ஞானமுத்து அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற பூத் கமிட்டி ஆய்வுக் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான IS இன்பதுரை அவர்களும், அதிமுக திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் அம்பத்தூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான V. அலெக்சாண்டர் அவர்களும், அதிமுக அமைப்பு செயலாளர் திருவேற்காடு ப. சீனிவாசன் அவர்களும் வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். அது சமயம் மாவட்ட MJR மன்ற செயலாளரும் திருவேற்காடு முன்னாள் நகரமன்ற தலைவருமான கோலடி டி. மகேந்திரன் அவர்களும், மாவட்ட மகளிரணி செயலாளர் வனிதா சாகடீஸ் அவர்களும் மற்றும் நகர கழக துணை செயலாளர் TSS சிவா, நகர கழக பொருளாளர் சம்பத், நகர கழக துணை செயலாளர் R. ரீனா, நூம்பல் கூட்டுறவு சங்க இயக்குனர் S. சந்திரசேகர், நகர பாசறை செயலாளர் ட்ரிபிள் நரேஷ்குமார் மற்றும் 4வது வார்டு வட்டக்கழக நிர்வாகிகள், பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். ராஜசேகரன், சண்முகம், அம்மு, கிஷோர் கண்ணன், மகாலட்சுமி, எடப்பாடி அவர்கள் ஆணைக்கின்ற திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழகம் திருவேற்காடு நகர கழக 4வது வார்டு கிளை கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் வருகிறது சிறப்பேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் IS இன்பதுரை அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திருவேற்காடு ப. சீனிவாசன் அவர்களே, நகர செயலாளர் ட்ரிபிள் குமார் அவர்களே, மாவட்ட MJR மன்ற செயலாளர் அண்ணன் டி. மகேந்திரன் அவர்களே, மகளிர் செயலாளர் வனிதா சாகடீஸ் அவர்களே, நகர துணை செயலாளர் A. ரீனா அவர்களே, சந்திரசேகர் அவர்களே, நரேஷ்குமார் அவர்களே, இந்த வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் டி. ஞானமுத்து அவர்களே, அதே போல இங்கே நம்முடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஐடிவிங்கினுடைய நகர செயலாளர் அருமை சகோதரர் மனராஜ் அவர்களே, அதுபோல் வட்டக்கழகத்தினுடைய இந்த 4வது வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே, அதுபோல இங்கே வருகை இருக்கக்கூடிய கிளைக்கழக நிர்வாகிகளே, அனைவருக்கும் மாலை நேரத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எதற்காக அந்த கூட்டம் போட்டிருக்கோம், உங்களை எல்லாம் ஏன் உங்களுக்கு பதவி கொடுத்துருக்கோம், இது கட்சி பதவி. ஒவ்வொரு கூட்டம் 1000 ஓட்டு, ஒரு பாகம் என்றால் 1000 ஓட்டு, 1000 ஓட்டுல 9 பேர் கட்சி பதவி. கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் உங்களுக்கு எல்லாம் பதவி கொடுத்துருக்காங்க. எதற்கான கழக பணி கட்சி பணி கிரவுண்ட் லெவல்ல நீங்களாம் அதாவது மைக்ரோ லெவலில் கீழே போய் மக்களிடத்தை சென்று சந்திக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் நகர செயலாளர் இருக்கோம், நாங்கள் பொறுப்பாளர் இருக்கோம், மாவட்டத்தில் இருக்கோம், எல்லாரும் இருக்காங்க. இருந்தாலும் டோர் பை டோர் வீடு வீடாக அந்தந்த ஏரியாவில் இப்போ உங்க தெருவில் மொத்தம் 1000 ஓட்டுனா 700 ஓட்டு 650 ஓட்டு கொடுக்கும். போலிங் ஸ்டேஷன்ல நம்மளுடைய வாக்குச்சாவடியில 650 ஓட்டு கொடுக்கும். 650 ஓட்டுனா 350 வீடு 300 வீடு அவ்வளவுதான் வரும். அந்த பகுதியில் ஓட்டு போடுறவங்க வீடு 400 வீடு வரும். 9 பேர்னா ஆளுக்கு 50 வீடு பிரிச்சுக்கிட்டீங்கன்னா 50 வீடு பிரிச்சுக்கணும். நீங்க உங்களுக்குள்ள வட்ட செயலாளர் கூட இருந்து உங்களுக்கு 50 வீடு பிரிச்சு கொடுத்தாங்க. 50 வீடு பிரிச்சு கொடுத்தோம்னா அந்த 50 வீட்டுல போய் கேன்வாஸ் பண்ணி நம்முடைய கழக பொதுச் எடப்பாடியார் என்னென்ன பண்ணோம், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் என்ன பண்ணாங்க, புரட்சித் தலைவர் MJR அவர்கள் என்னென்ன பண்ணோம், நம்ம அனைத்து அதிமுக ஆட்சியில மக்களுக்கு என்னென்ன செஞ்சோம், அதே போல இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு கொடுமை நடந்துட்டு இருக்கு, பெண்களுக்கு கொடுமை நடக்குது, வரி எவ்வளவு வரி, அதாவது வரி குதிரை கூட வரி கம்மியா இருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா வரியும் மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, நம்ம அதாவது பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் கனெக்ஷன் உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, அதாவது எங்க பார்த்தாலும் குடிக்கிறதுக்கு வாட்டர் கிடைக்கல. பணம் கொடுத்து கடையை போய் 10 மணிக்கு போய் கேட்டு பாருங்க, அதை திருவேற்காடுல போய் கேட்டு பாருங்க, குடிக்க வாட்டர் பாட்டில் கிடைக்காது, வாட்டர் கிடைக்காது. ஆனா 10 மணிக்கு மேல போய் போட்டிருக்கிறவங்க எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. கோயிலுக்கு போய் எல்லா மதுபானம் 24 மணி மதுபானம் நடக்கும். நம்ம வீட்டு பிள்ளைகள், நம்ம வீட்டுல இருக்கவங்க கெட்டு போறாங்க. எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் கஞ்சா. இதெல்லாம் ஏன்னா நம்ம நாடு நாசமா போயிட்டு, வாக்களித்த மக்களுக்கு வாய்க்கரிசி போட்ட ஒரே முதலமைச்சர் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தான். மக்களை பற்றி கவலைப்படல. அவங்க குடும்பம் 158 பேர் இருக்கான். ஒரு மிகப்பெரிய கம்பெனியை கட்டுறாங்க. முதலமைச்சர் அவர்கள் 158 பேர் உள்ள ஒரு பெரிய கம்பெனி நடக்குது. அவங்க ஒய்ஃபு, மனைவில இருந்து, பிள்ளைகள் இருந்து, அவங்க சொந்தக்காரங்கள்ல இருந்து, முதல்ல அவங்க அப்பா, அதுக்கப்புறம் அவர் பிள்ளை, எல்லாம் உண்மையதான் பேசுறாரு. எதுவுமே பொய்யே பேசுற முதலமைச்சர் 520 வாக்குறுதிகளை கொடுத்தார். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க. என்ன வாக்குறுதி முடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியல. எங்க பார்த்தாலும் போல ரோட்ல வச்சு வெட்டி கொள்றாங்க. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை
இதை பற்றி முதலமைச்சர் எங்கேயாவது ஏதாவது கண்டனம் தெரிவிக்கிறாரா? யார் தவறு செய்கிறார்களோ தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர், காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர், யார் தவறு செய்தாலும் கொள்ளை எடுத்தால் என்ன பண்ணணும்? கஞ்சா வித்தா என்ன பண்ணணும்? உடனே என்ன சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமா எடுக்கிறாரா? நீங்க யாருக்கும் பாதுகாப்பு, நீ கேட்டா சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு பண்றாங்க. சிறுபான்மையை சேர்ந்த அத்தனை பேர் நீங்க கொலை செய்யப்படுறாங்க. 3-4 பேர் கொலை செய்யப்படுறாங்க. அவங்களுக்கும் பாதுகாப்பு, யாருக்கும் பாதுகாப்பு. இந்த மாதிரி ஆட்சி தேவையா என்பதை நாம் இங்கே வருகிறது. அத்தனை பேரும் 50 வீடு கேன்வாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நாளையில ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம். நம்ம ஏதாவது நோட்டீஸ் வரும், நமக்கு வரும் ஒரு 1000 நோட்டீஸ் வரும். வட்டச்செலா கொடுக்கணும்னா 4 பூத்து 4000 வீட்டுக்கு கொடுக்கணும். 4000 ஓட்டு நமக்கு பாத்தீங்கன்னா 4-5-2000 வீடு இருக்கும். அதை போய் கொடுக்கணும்னா 1 வாரம் ஆகும். ஆனா வட்டச்செலா உங்ககிட்ட கொடுத்தாராங்க. நீங்க 9 பேர் சேர்ந்து தனித்தனியா போய் கொடுக்கும்போது ஒரே நாள்ல காலையில 1 hour 2 hour நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து மக்களிடம் எடுத்து சொல்லி சீக்கிரம் வேலை முடியும், உடனடியாக வேலை முடியும். அதே போல தேர்தல் காலத்திலே யாராவது அந்த 50 வீட்டுல யாராவது ஓட்டு போட்டாங்க, ஏன் போடல போடுங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் நீங்க பேசணும். தெரியாதவங்க போய் பேச வேண்டியதே. லேடிஸ் தான் இருக்கீங்க, எல்லா பக்கம் அங்க இருக்கிற பக்கத்து வீட்டுல எல்லாம் தெரிஞ்சவங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா செய்வாங்க. நீங்க சொன்னா நானும் சொன்னா கூட செய்ய மாட்டாங்க. ஆனா நீங்க சொன்னா உங்களுடைய வார்த்தைக்கு இந்த மேல நடக்குது இந்த ஆட்சி. நம்ம எல்லாம் ஓட்டு போட்டோம், 1000 ரூபாய் கொடுத்தாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. குடும்ப தலைவிக்கு 26 மாசம் கொடுக்கல. இந்த முதலமைச்சர் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் 26,000 ரூபாய் கடன் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் 26,000 26 மாசம் கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் கொடுக்க ஆரம்பிச்சார். நான் ஆட்சிக்கு வந்தோடனே 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்க. 26 மாசம் கொடுக்காம 27வது மாசம் தான் என்னுடைய கழக பொதுச் எடப்பாடியார் எப்பயா கொடுப்பேன் கேட்டு அப்புறம் தான் 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சார். 1000 ரூபாய் கொடுத்தாரு. என்ன பண்றாரு? நம்ம ஹெல்மெட் போனா 1000 ரூபாய் ஃபைன், ஏதாவது குடிச்சிட்டு போனா 10,000 ரூபாய் ஃபைன். வீட்டு வரி உயர்வு, மின் கட்டணம் 1 மாசம் ஒரு வாட்டி நமக்கு மின் கட்டணம் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா 2 மாசம் தான் நீங்க ஓடிட்டு. விலைவாசி உயர்வு, ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா எந்த பொருள் சாப்பிட்டா 18% டாக்ஸ். ஒரு பிசினஸ் பண்ண போனா என்ன பண்ண இங்க நமக்கு அன்னைக்கு அதுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியது. ஒரு தொழில் பண்ணா ஜிஎஸ்டி வரி கட்ட வேண்டியது. அதுல பிசினஸ் பண்ண இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டியது. மக்கள் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் இந்த அரசு புடுங்கி கொண்டு மக்களை எட்டியா வச்சிருக்கு. அதுதான் இன்னைக்கு இந்த நீங்க கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசு மக்கள் விரோத அரசு நம்ம சொல்றோம். ஆகவே இங்க வருகிறது அத்தனை பேரும் அனைத்து இந்திய அண்ணா திமுக என்ற தேரை நாங்கெல்லாம் வடம்பிடித்து இழுக்கின்றோம். நீங்களும் சேர்த்து இழுக்கின்ற பொழுது அந்த அனைத்து இந்திய அண்ணா திமுக என்ற தேர் கோட்டையை நோக்கி சென்று கோட்டையிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக வந்துள்ளார். ஊர்கூடி தேர் இழுத்தால் தேர் ஈஸியா போய் சேர்ந்தோம். அதுதான் உங்களை எல்லாம் கூப்பிட்டு வைத்து அனைத்து இந்திய அண்ணா திமுக என்ற தேரை வடம் பிடித்து இழுப்பதற்காக உங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கார். ஆகவே இவ்வளவு நேரம் இவ்வளவு வருகிறது அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் வட்டக்கழகத்தின் சார்பிலும் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் நகர கழகத்தின் சார்பிலும் பொறுப்பாளர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நிலவிற்பனையில் நம்பிக்கையான நிறுவனம் ஜிஆர்எஸ் என்டர்பிரைசஸ் பெரியபாய்மார்க்கு வடமதுரை எண்ண குப்பமேட்டோடு. அனைத்து இசைகளும் கற்க சிறந்த இடம் வேப்பம்பட்டு ஏஜே மியூசிக் அகாடமி அப்ரோ பார்மசி மேல் தளத்தில்.